ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ என்ன பண்றான்னா, பேலஸ்ல யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ரூம்க்கு போறான். அங்க போய் யாருக்குமே தெரியாம கொஞ்சம் பழைய ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் பென் டிரைவ்ல காப்பி பண்ணி எடுத்துக்கிறான். இதெல்லாம் முடிச்சுட்டு இவன் வெளியில வரான். கரெக்ட்டா லீஜன் அதாவது செக்யூரிட்டி ஆபீசர் அங்க நிக்கிறா. இவனை பாத்துடுறா. இவன் எதுக்காக அந்த ரூம்குள்ள போனான் அப்படின்னு யோசிக்கிறா. அவன் வந்து பட்லர் இருந்தாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக போனேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். சரி ஓகே நீங்க வந்துட்டு வைஸ் சேர்மனை போய் பாருங்க. அவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவ அனுப்பி வைக்கிறா. புருஷன்காரன் தான் வந்து வைஸ் சேர்மன். அதனால அவன் என்ன கேக்குறான்னா போன உடனே சரி ஓகே. எனக்கு என்ன டவுட்னா, நீ என்னதான் ஒரு செக்யூரிட்டி கார்டா இருந்தாலுமே, புருஷன் பொண்டாட்டி நாங்க 2 பேரும் தனியா இருக்கோம். எங்களோட பிரச்சனைக்குள்ள நீ வருவியா? அப்படின்னு சொல்லி கேக்குறான். சாரி சார் என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது வந்து தப்பா இருந்தாலுமே சரி, உங்களுக்குள்ள மேடம்க்கு எது ஒண்ணு நடந்தாலும் நான் தான் பதில் சொல்லணும். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். நம்ம 3 பேருக்குமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணேன். உங்கள வந்து நானு ரொம்ப ஆஷா புடிச்சிருந்தேன் அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றான். ஓகே, ஓகே. எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ போலாம் இப்போ. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் டைம் வந்து இவ்ளோ ஹார்ஷாலாம் என்கிட்ட நடந்துக்காதப்பா. நான் எந்த வேலைக்காரங்களையும் வேலைக்காரங்க மாரி ட்ரீட் பண்ண மாட்டேன். அதனால நானுமே வந்து ஈஸியா தான் இருப்பேன். அதனால நீயும் என்ன ஈஸியாவே வந்து ட்ரீட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம பார்க் வந்து கேங்ஸ்டர் கிட்ட பணம் எடுத்துட்டு வந்து குடுத்திருப்பாரு. இவனும் கிளீன் பண்ற ஆள் மாதிரி நின்னு பார்த்திருப்பான் இல்லையா? அதே பேக்ல மொத்த பணத்தையும் இவங்க எடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த பணத்தை கொடுத்து அனுப்புனது வேற யாருமே இல்ல ஹீரோயினோட புருஷன்காரன் தான். இப்ப ஹீரோக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை ஹீரோயினை கொலை பண்ண சொல்லிதான் அந்த பணம் கொடுத்திருப்பாங்களோ அப்படின்றதுதான் டவுட். அப்ப இத புருஷன்காரன் தான் கொடுத்திருக்கான்னு உடனே இன்னும் இவன் மேல இவனுக்கு டவுட் அதிகமாகுது. ஆனா அந்த கட்டுங்கள வச்சு இவன் எண்ணி பார்க்கும்போது அவனுக்கு அது 1 பில்லியனா இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ் இருக்கு. ஒரு ஆள கொலை பண்றதுக்கு 1 பில்லியன் யாருமே கொடுக்க மாட்டாங்களே! எதுக்காக இவ்ளோ பணம் அப்பனா அப்படின்னு சொல்லி இவனுக்கு டபுள் மைண்டடா இருக்கு. இந்த வேலைக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட பையனோட பொருள் எல்லாத்தையுமே ஒரு ரூம்ல எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. எதுக்காக இங்க வச்சிருக்கீங்க? இதெல்லாம் தூக்கி தானே போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கு அத தூக்கி போட மனசு வரல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் என்ன சொல்றான்னா, கரெக்ட் உங்களுக்காவது அது தோணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. இதுக்கப்புறம் இந்த ரூம்ல யாருமே வரக்கூடாது. இந்த ரூம் பூட்டுங்க. இந்த சாவியை என்கிட்ட கொடுங்க. என்ன கேட்காம இந்த ரூம்குள்ள யாருமே நுழைய கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சாவியையும் என்கிட்ட தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குற. இவங்களுமே சரின்னு ஒத்துக்குறாங்க. இத எல்லாத்தையும் போய் மாமியார் கிட்ட சொல்றாங்களா? அவளுக்கு இந்த வீட்டுக்கே சொந்தக்காரின்னு நெனப்பு. எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரம் அவளுக்கு புரிய வைப்பேன். இப்ப என்ன பண்றாளோ பண்ணட்டும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. லாயரை காட்டுறாங்க. லாயர் சரியான லிப்ஸ்டிக் வாயனா இருப்பான் போல. எந்த நேரமும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டே இருக்கான். மாமியார்காரி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஹீரோயினை எவ்வளவு சீக்கிரம் ரிசைன் பண்ண வைக்க முடியுமோ இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து அவளை ரிசைன் பண்ண வைக்கணும். ஆனா வந்துட்டு பப்ளிக்கு அது அவளா பண்ற மாதிரி தான் தெரியணும். இல்லைன்னா நம்மளோட ஃபவுண்டேஷனுக்கு நம்ம கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே மேடம் நான் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட அண்ணா தான் வந்து அந்த லெட்டரையே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இததான் நீ நாளைக்கு பேசணுமா, நீ ரிசைன் பண்ணணுமா, இது எல்லாமே உங்க மாமியாரோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாரா. ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் வருது. நான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனை உருவாக்கினேன். என்ன இவங்க எப்படி ரிசைன் பண்ண சொல்லுவாங்க? இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் வந்துட்டு யாருன்னு காட்டியே ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, என்னோட புருஷன்காரனுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்கு. அவனுக்கு பையன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா ஆல்ரெடி அப்படின்னு கேட்கும்போது, உனக்கும் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. அப்ப இவ என்ன சொல்றான்னா, அப்ப நாளைக்கே வந்து இது எல்லா நியூஸ்லயுமே வரணும். அவனுக்கு அஃபேர் இருக்கு. அவனுக்கு 10 வயசுல குழந்தை இருக்கு. அந்த பொண்ணு யாரு அப்படின்ற வரைக்கும் எல்லாமே நியூஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லும் போது, உடனே அண்ணங்காரன் என்ன கேக்குறான்னா, அப்பனா நீ வந்து டிவோர்ஸ் பண்ண போறியா உன் புருஷனை அப்படின்னு கேக்குறான். கிடையவே கிடையாது. சான்ஸே இல்ல. நான் அத பண்ணவே மாட்டேன். என்னோட ஃபவுண்டேஷன தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரே வழி அதுதான். நான் வேற வழியே இல்ல. இப்போதைக்கு இது எல்லாத்தையும் வெளியில சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. இப்பதான் மாமியார்காரிக்கு தெரிய வருது. இந்த நியூஸ் எல்லாமே வந்துட்டு ரூமரா தான் வருது. யார் பண்றான்னு தெரியல. நாங்க எவ்வளவோ செக் பண்ணி பார்த்துட்டோம். அப்பவும் எங்களுக்கு லீடே கிடைக்கல. அதுவும் வந்து பையனோட போட்டோ எல்லாரோட போட்டோவுமே போட்டு இந்த மாதிரி ரூமர்ஸ் வெளியில வருது. இவனுக்கு எந்த விஷயமும் தெரியாம இப்பதான் ஆபீஸ்க்கு வரான். பார்த்தா ஃபுல்லா வாசல்லயே
எல்லா மீடியாக்காரங்களும் நின்னுகிட்டு பதில் சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் உண்மையா? உண்மையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து அப்படியே பேக் சைட் டோர்க்கா போயிடலாம் சார் அப்படின்னு கார நிறுத்தாமயே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஜாங்டேரா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, எப்படியாவது இந்த ரூமர் எல்லாம் நிறுத்து. இதெல்லாம் உண்மை இல்லன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. அந்த டைம்க்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீ இது சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் இல்ல. நீ வந்துட்டு ஒரு பெரிய செலிபிரிட்டி. நான் வந்துட்டு உன் வாழ்க்கையே கெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் எங்க போனாலும் டார்ச்சர் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி நீயே ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லிடு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின மாமியார்காரி பாக்கணும்னு கூப்பிட்டா இவளுமே சேர்ந்து வந்துடுறா. தயவு செஞ்சு இத எல்லாத்தையும் நிறுத்துங்க. இது எல்லாத்தையும் எப்படியாவது நிறுத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. உன்னை நான் இங்க உள்ள வரவும் சொல்லல, உட்காரவும் சொல்லல. மரியாதையா எழுந்து வெளியில போ அப்படின்னு கத்துறா மாமியார்காரி. நம்ம டெலீட் பண்ண நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. யார் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றதும் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினை தான் இவங்க பாக்குறாங்க. ஹீரோயின் அப்படியே சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு நல்லாவே புரியுது ஹீரோயினோட வேலை தான். இப்போதைக்கு ஹீரோயின வந்து ரிசைன் பண்ண வைக்க முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் இவங்க மேலதான் எல்லாரும் குறை சொல்லுவாங்கன்றதுனால, மாமியார்காரி என்ன சொல்றான்னா, "நீ எங்கேயுமே பப்ளிக்ல இனிமே வெளியில போகாத. வீட்டுக்குள்ளேயே இரு. கொஞ்சம் செக்யூரா இரு. யாரையும் பார்த்து பேசாத. அது பிரஸ் கிட்ட வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க தான் என்ன ரிசைன் பண்ண சொன்னீங்களே!" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கலாய்க்கிறா. புருஷன்காரனுக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியும் போல. அவனே ஷாக் ஆகுறான். அவ எதுக்காக ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அப்படியே மாமியார் கோத்து விட்டுட்டியாடி, வேணும்னு தானே இத பண்ண அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இப்போதைக்கு யாரும் எதுவும் பண்ண தேவையில்ல. அவங்க அவங்க வேலைய அவங்கவங்க பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் செக்ரட்டரி கிட்ட என்ன சொல்றேன்னா, பிரஸ் மீட்டுக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நான் ஜெயராமன் கிட்ட கேட்காம எதுவுமே பண்ண முடியாது மேடம் அப்படின்னு சொல்றா. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வந்து பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. எனக்கு அத பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. தம்பிக்காரனுக்கும் பொண்டாட்டிக்கும் வந்து இப்பதான் இந்த விஷயம் தெரியுது போல. பிரஸ் மீட் ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா எங்க அம்மா வந்து யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அன்னிக்காரி என்னதான் பேசுறான்னு பாப்போம். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மாமியார்காரி என்ன கேடி வேலை பண்ணிடுறா அப்படின்னா, மினிஸ்டரை கூப்பிட்டு மினிஸ்டர் கூட லஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறா. அதே டைமுக்கு நம்ம ஹீரோயின் மினிஸ்டரை அசிங்கப்படுத்திட்டு அங்க இருந்து போக முடியாது இல்லையா? அதனால இவ இப்படி ஒரு பிளான் பண்ணிடுறா. அவங்க வேற என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்க மருமகளோட பயங்கர ஃபேனு. நீங்க வந்து பயங்கரமா வந்து ப்ரௌடா இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மருமக கிடைச்சதுக்கு அப்படி இப்படின்னு ஹீரோயினை புகழ்ந்து தள்ளுறாங்க. ஹீரோயின் உடனே நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு எழுந்துக்கிறா. ரெஸ்ட் ரூம் இங்க பக்கத்துலயே தான் இருக்கு. பக்கத்துலயே போயிட்டு உடனே வந்துரு அப்படின்னு சொல்றா மாமியார்காரி. லீஜன் கிட்ட போயிட்டு என்ன சொல்றான்னா, அத்தைக்கு ரொம்ப குளிரா இருக்கா. நீ போயிட்டு ஒரு பிளாங்கெட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிட்டு, ஹீரோ கிட்ட நான் இப்பவே பிரஸ் மீட்டுக்கு உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ என்ன பிளான் பண்றான்னா, பேக் டோர் வழியா வந்துட்டு டாக்ஸி பிடிச்சி ஹீரோயினை வேக வேகமா அங்க கூட்டிட்டு போறான். இப்பதான் லீஜன் வந்து சொல்றா, மேடம் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க மேடம். போது அவ்வளவுதான் மாமியாருக்கு மினிஸ்டர் எதிர்க்க மானமே போச்சு இல்லையா? செம்ம காண்டாயிடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் பிரஸ் மீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஸ்டேஜ்ல என்ன பேசுறானா, இவ்வளவு வருஷமும் நீங்க எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி என்னோட பர்சனல் லைஃப்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப புரியுது. அந்த அன்புக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. ஆனா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி என் புருஷன் வந்து எந்த தப்பும் பண்ணல. அந்த குழந்தை என்னோட புருஷனோட குழந்தையும் கிடையாது அப்படின்னு சொல்றா. எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. மாமியார்காரி வேக வேகமா வந்து டிவிய வெய்யு அப்படின்னு கத்துறா. சில விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லாம இருக்கவே முடியாது. எனக்கு வேற வழியே இல்ல. என்னோட புருஷன் நீங்கெல்லாம் இப்படி பேசுறதுனால நான் இந்த உண்மைய சொல்லிதான் ஆகணும். அந்த குழந்தை வந்து என்னோட புருஷனோட குழந்தை கிடையாது. என்னோட மாமனாரோட குழந்தை. இறந்து போன என்னோட மாமனாருக்கும் அந்த பொண்ணுக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான் ஹீரோயின் மாசா இந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்ன உடனே மாமியார் மூஞ்ச பாக்கணுமே. அடி பாவி என்ன பேச்சு பேசுன அப்படின்னு சொல்லி டிவி கிவி எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிடுறா. இதுக்கு மேல இறந்து போனவங்கள பத்தி எதுவும் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஜாங் டோர அவ்வளவுதான். அவ மண்டையெல்லாம் புடிச்சுக்கிட்டு ஐயோ 70 வயசு கிழவனுக்கா என்ன செட்டப் ஆக்கி வச்சுட்டா. அடி பாவி என்னடி பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி இவளும் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா கிட்ட. இங்க தம்பிக்காரனும் தம்பி பொண்டாட்டியும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சான்ஸே இல்ல. யாரும் எதிர்பார்க்கவே இல்ல இவ இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ட கொடுப்பான்னு சொல்லிட்டு. இப்ப எங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எங்க அம்மாவோட மூஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். புருஷன்காரன் டென்ஷன் ஆவான்னு பார்த்தா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எங்க அம்மாக்கு செம்ம கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டா அவ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எதனால ஹீரோயின் இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவனுக்கு வந்து கள்ள தொடர்புல ஒரு குழந்தையே இருக்குன்னு சொல்லிட்டு கூடயே வாழ்ந்துகிட்டு இருந்தாலுமே வந்து மக்கள் எல்லாம் தப்பா தானே பேசுவாங்க. இவ பணத்துக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா அந்த குழந்தை வந்துட்டு என் புருஷன் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டா, ஏன் டைவர்ஸ் பண்ணணும்? அவசியமே இல்லல்ல. அதனாலதான் இப்படி ஒரு வேலைய பண்ணிட்டா ஹீரோயின். மாமியார்காரி வந்து ஹீரோயின பாத்துட்டு பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம அப்படியே உட்கார்ந்து மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரே ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். நீ என்ன நினைச்சுக்கிட்ட? நீ ஜெயிச்சுட்ட. நீ எல்லாமே செம சூப்பரா பண்ணிட்ட. என்ன பழி வாங்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா? நீ பண்ற எல்லாமே உனக்கு தான். அத வந்து அட்வைஸா இல்ல வார்னிங்கா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். இதுக்கு அப்புறம் நீ என்ன நடந்தாலுமே அத நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றா. நானும் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க புள்ளைய விடவும் நான் தான் இந்த ஃபவுண்டேஷனுக்காக அதிகமா வந்து வேலை செஞ்சிருக்கேன். நீங்க வந்து கையாடல் பண்ண மணி எல்லாமே எனக்கு எவ்வளோ, என்ன, ஏது எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். இதுக்கப்புறமும் என்கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா, மறுபடியும் நான் ஒரு பிரஸ் மீட்ட வைப்பேன். அத உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து அவங்கள மிரட்டுறா. பார்க் ஹீரோவ பிடிச்சு செமத்திட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன ஒரு தைரியத்துல அவங்கள தனியா வந்து டாக்ஸில கூட்டிட்டு போன? எதுனா நடந்திருந்ததுன்னா என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவன் எப்பயும் போல சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன். அடுத்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கான். இப்பதான் லாயர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோவ பாக்குறான். நீ தான் புதுசா வந்து பாடி கார்டா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் நான் தான் வந்து புதுசா ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஒரு 2, 3 நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஜான்டீரா வந்துட்டு அவனோட பையன் கூட சேர்ந்து இந்த வீட்டுக்கே வந்துடுறா. வாமா வாமா நான் உன்னையும் கூப்பிட்டேன். எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா உன்னோட சின்ன மாமியார் வந்திருக்காங்க. நீ பாக்கணும் இல்லையா? அவங்கள உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் கூப்பிட்ட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இந்த கேள்வி செம கலாய்க்குது. ஆனா ஹீரோயினும் கரெக்ட் தான். பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அவங்களும் என்னோட மாமியாராச்சே அப்படின்னு சொல்லி அவ செம கவுண்டர் கொடுக்குறா. இந்த கேள்வி மூஞ்சி ஜொயின் ஆயிடுது. எப்படி இருந்தாலும் இந்த பையன் இந்த வீட்டு வாரிசாயிட்டான். அவன் இனிமே இங்கதான் இருக்க போறான். அவனுக்கு வீட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட அனுப்பி வைக்கிறாங்க. ஜான் பேரா சும்மா இல்லாம நான் இனிமே உங்களை அக்கான்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கிட்ட கேட்ட உடனே மாமியார் அவ்வளவுதான் நெஞ்சு வலியோட வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆணு ஹீரோயின் வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு ரூமையும் கொடுத்துட்டு இது பார் இந்த மாதிரி டைனிங் டேபிள்ல ஒன்ன வந்து சாப்பிடுறது இங்க எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படி இப்படின்னு தெரியாம சைலண்டா உன்னோட ரூம்ல உன் பிள்ளைய பார்த்தம்மா வளர்த்தம்மான்னு இருக்கணும். நீ என் கண்ணுல அடிக்கடி பட்டேன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு போறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட தனியா பேசணும் அப்படிங்கறதுக்காக ஜாக்கிங் போணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா உனக்கு என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதுல்ல நான் பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு தானே தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்றான்னா எனக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களோட உயிரை பணைய வச்சு எதுக்காக வந்து இந்த பணத்துக்காக இப்படி இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் வந்து என்ன விஷயம் சொல்றா அப்படின்னா இவளோட மாமனார் இறந்து போனாரு இல்லையா அவரு வந்து இவளோட கை ரேகைய வாங்கி ஏதோ ஒண்ணுத்த மறைச்சு வச்சிருக்காரு. உனக்கு எப்ப நேரம் வருதோ அந்த நேரம் இது உனக்கு தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணவே கூடாது எந்த காரணத்து கொண்டும் அப்படின்னு சொல்லி இவகிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி உங்க உயிரை பணையம் வைக்கிற அளவு எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் இப்ப வரைக்கும் இவளுக்கு நடந்த அட்டாக் வந்து டெரர் அட்டாக்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா என் ஃப்ரெண்டு எனக்காக ஒரு வீடியோ விட்டுட்டு போயிருக்கான். அந்த வீடியோல வந்து உங்க மாமனார் இறந்தது உங்களோட பேலஸ்ல கிடையாது வேற ஒரு இடத்துல இருந்து தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினே ஷாக் ஆகுறா. உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா இல்ல அப்படின்னா வந்து உங்க கம்பெனியை சேர்ந்தவங்களா அப்படின்னு தெரியாது. என் ஃப்ரெண்டோட கொலைக்கு யாரு காரணமோ அவங்க தான் வந்து உங்க மாமனாரோட கொலைக்கும் காரணம். அது மட்டும் இல்லாம அதே ஆளுதான் உங்களையும் அட்டாக் பண்ணது. நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொன்னாலுமே வந்து இவங்க யாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு என்னையும் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப என் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு என்னையும் கொலை பண்ண பாக்குறாங்கன்னு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செம ஷாக் ஆகுறா. மறுநாள் ஹீரோயின் எங்க போறா அப்படின்னு பார்த்தா புருஷன்காரனோட தம்பி பொண்டாட்டி இருக்கா இல்லையா அவங்க ஃபேமிலிய வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ண சொல்லி மாமியார்காரி அனுப்புறா. அப்ப வந்து ஒரு வைனியும் கொடுத்து அனுப்புறா. இது 150 மில்லியன் வான் அப்படின்னு சொல்றா. இது போயிட்டு இவ்வளவு ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே ஷாக்கு. அங்க போய் அவளுக்கு வந்து அதை கொடுத்தா அவ என்ன பண்றான்னா வேணும்னே அதை கீழே போட்டு உடைக்கிறா. உடைக்கிறது மட்டும் இல்லாம கவலைப்படாத ஒன்னும் பிரச்சனை இல்லை இது மாதிரி எங்களோட வீட்லயே எக்கச்சக்கமான வைன் இருக்கு இதை விட காஸ்ட்லியானதும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் தானே ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. இவளுக்கு டேனியல்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். அவன் மேடம் இதை விட காஸ்ட்லியான வைன் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி இன்னும் வேற ஏத்தி விடுறான்.
நைட்டு வந்துட்டு எல்லாருமே டின்னர் ஒண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா வந்துட்டு நம்ம தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா? அவனோட ஃபேமிலி எல்லாருமே காஸ்மெட்டிக் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால சைனா கம்பெனி கூட டை அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின வச்சு மூவ் பண்ணணும்ன்றது அவங்களோட ஆசை. ஹீரோயின் வந்து இது எல்லாமே தப்பா இருக்கு. நான் ஒத்துக்க மாட்டேன்னு அததான் வந்து மாமியார் கிட்ட எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இங்க ஹீரோயினால எதையும் பேச முடியாதனால மாமியார்காரு ஏன் மருமக ஒரு செலிபிரிட்டி அவளால முடியாம ஏதாவது இருக்குமா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க எதிர்க்க பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு இருடி உனக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா இவங்களோட கம்பெனி பேர்ல ஒரு ஆர்ஃபனேஜுக்கு எக்கச்சக்கமான ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஹெல்ப் பண்றதா சொல்லிடுறா. அதுவும் வந்து அவங்க மாமியாரே பண்றதா வேற சொல்லிடுறாளா. வேற வழி இல்லாம மாமியாருமே அந்த இடத்துக்கு வர வேண்டியதாயிடுது. அப்ப ஹீரோயினும் மாமியாரும் பார்த்தா ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வராங்க. ரிப்போர்ட்டர்ஸ் வேற சும்மா இல்லாம வாங்க பக்கத்துல நில்லுங்க கை கொடுங்க கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி போஸ் மேல போஸ் ஆகி இவங்க 2 பேரையும் கொடுக்க சொல்லி போட்டோ எடுக்கிறாங்களா. நம்ம மாமியார் மூஞ்சில ஆடல. அந்த கான்ல என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் ட்ரைனிங் எடுப்பாங்க இல்லையா? அங்க வந்துட்டு ஒருத்தனையும் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா மாமியார்காரி. எல்லாம் வேஸ்ட் பீஸா இருக்கானுங்க, அதனால நீ வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறா. ஹீரோ விடுவானா? ஆல்ரெடி கான்ல இருக்கான் இல்லையா? அந்த பொம்பளைய தூக்கி போட்டு சொழட்டி ஒரு கீழே அடிக்கிறான். சரி போனா போது கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுவோன்னு தூக்கி விட்டா, இரு 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 என்ன தள்ளி விடாத, கொஞ்ச நேரம் என்ன அப்படியே கட்டி பிடிச்சுக்கோ, உன் மேல ரொம்ப நல்ல வாசனை வருது, இந்த மாதிரி வாசனையா இருக்க ஆம்பளைங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட செமையா வழின்னு வழிஞ்சுகிட்டு இருக்காளா இல்ல விட்டு போடுறாளா இல்ல என்னதான் பண்றான்னு தெரியல. இது ஒரு சைக்கோ கேள்வியா இருக்கும் போல. கைய வேற மோந்து பாத்துக்கிட்டே போகுது. நம்ம ஹீரோவோட ஸ்மெல் வருதோ அவ ட்ரெஸ் பூரா. இப்பதான் ஹீரோயின் மேல இவ கொலவெறி காண்டுல இருக்கா இல்லையா? கூப்பிட்டு வச்சு உங்க அம்மாவை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆயிருக்கும்ல. உங்க அண்ணன் தான் உங்க அம்மாவை பாத்துக்கிறான், ஏன் உனக்கு போய் உங்க அம்மாவை பாக்கணும்னு ஆசையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பயே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது இவ ஏதோ ஒரு பொடி வச்சுதான் பேசுறா. சம்திங் ஏதோ அம்மாவை பண்ணிட்டா போல அப்படின்னு. பாவமா அவங்க அம்மா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல 10 வருஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சாக போறாங்களாம். இந்த கடைசி நேரத்துலயாவது நீ போய் அவங்கள பாருப்போ அப்படின்னு சொல்றா. மறுநாள் அவங்க அண்ணன் வந்துட்டு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோவுமே கூட போறான். அப்ப வந்து அவன் என்ன சொல்றான்னா அவங்களால உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, அவங்களுக்கு என்னையுமே யாருன்னு தெரியல, இது எல்லாமே சேர்மனோட ஆர்டர் தான், எனக்கு வேற வழி இல்லாம நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மட்டும்தான் அவங்க ரூம்க்கு போறா. அவ போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் வந்து பயங்கரமா அலற சவுண்ட் கேக்குது. ஹீரோ அலறி அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடுறான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.